வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 290 காணப்பட்டது. மீண்டும் 10 ரூபாய் விலை சரிஞ்சு 300 ரூபாயாகும். 8 கிராமோட விலை 2400 காணப்பட்டது. 80 விலை சரிஞ்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2320 ரூபாயாக காணப்படுது. ஒரே நாளில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 10,000 அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுற அதே வேலை இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 20,000 30,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 40,000 50,000 வரை அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்கத்தோட விலையானது 1 கிராம் 16,495 காணப்பட்டது. 164 ரூபாய் விலை சரிவோட 16,331 சவரன் 1,31,960 காணப்பட்டது. 1,312 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட 1,30,648 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 சரிவுங்கிறப்ப 4,000 வரை அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் அடுத்து 22 தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 15,120 காணப்பட்டது. ஒரே நாளில் 150 ரூபாய் விலை சரிவோட 14,970 காணப்படுது. சவரன் 1,20,600 காணப்பட்டது. 1,200 ரூபாய் விலை சரிவில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டு நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க. 1,200 ரூபாய் வீழ்ச்சியோட 1,19,760 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே வேலை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2,500 3,000 சரிவுன்னு பார்க்குறப்ப 4,000 4,500 அதிகபட்சமாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு வரலாற்று உச்சத்தை பெற்றிருக்கு. இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்பை போலவே அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்போல்லாம் ஏற்றமடையுதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிக கடுமையாகவும் சரிஞ்சிட்டே இருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் இப்போ போர் சூழல் காரணமாக அமெரிக்க டாலரின் தேவை அதிகரிச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்களோட விலையும் அதிகமாகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பீப்பாய் நம்மளுக்கு இப்போ ஒரு $100 மேலே உயர்ந்திருக்கு. அதே போல் பல்வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும் ஒரு சூழலில் நிலவர வேலையில் பங்குச்சந்தையில் சரிவு காணப்படுது. பங்குச்சந்தை சரிவை சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக பார்த்து முதலீடு செய்கிறாங்க. அதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து நாடுகளோட பொருளாதார நிலை கொஞ்சம் மோசமான நிலையில் காணப்படுது. அதே போல் அவங்களோட பொருளாதார நிலையை மேம்படுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி யோசனைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளை நாடுகள் இப்போ முதலீடு செய்கிறது வெகுவாக குறைஞ்சிருக்கு. இதுவும் சரிவுக்கு இன்னொரு காரணம்.